இப்படி அசிங்கம் அஞ்சாங்க அம்மா அப்படின்னு அப்படி அஞ்சாங்க போலீஸ். அடுக்கு வச்சு அடிச்சு இந்த இதில் அப்புறம் அடிச்சு கண்ணில் காயம்லாம் கண்ணில் காயம் நெஞ்சில் மிதிச்சாங்க. ஷூ காலை படுக்க விட்டு ஷூ உள்ள படுக்க. செல் நாட் இன் எனி மேனர் அஃபெக்ட் அதுவும் பாதிக்கக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் டைலூட் ஆர் ப்ரிஜுடிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ பாடியை புதைச்சிருந்தீங்கன்னா பரவாயில்லை, எதுக்கு எரிக்கிற? நீ எரிக்கிறதுக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கா? ஒரு பக்கம் நீதிமன்றம் மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தியிருக்கு, போலீஸ் ஒரு மிகப்பெரிய வன்முறை நிகழ்த்தியிருக்கு. இந்த ஆட்சி, குறிப்பா தாவேக ஆட்சியும் இந்த வன்முறையை நிகழ்த்தியதுக்கு வாய் மூடி மௌனமா ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இந்த விஜய் போன்ற மௌன சாமியார்கள் தங்களோட மௌனத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதா. ஒரு மாற்றம் கிடையாது. ஹைகோர்ட்டே கிளியரா சொல்லியிருக்கு இது கஸ்டோடியல் டார்ச்சர் தான். அதுக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்குன்னா கைது செய்யறதுல என்ன தயக்கம்? இதை கூட போலீஸே விசாரிக்குமா? போலீஸுமே அடிக்குமா? போலீஸே கொலை பண்ணுமா? போலீஸே அடக்கம் பண்ணுமா? விஜய் சினிமாவில் நினைக்கிற மாதிரி நீதி வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு எல்லாம் நினைச்சா மக்கள் ஏமாந்து தான் போவாங்க. ஒருபோதும் அது நடக்காது. இப்போது நடந்த நிகழ்வுக்கு தாவேக அரசு நீதிமன்றத்தில் வாதிட்டு தான் இந்த உத்தரவு வாங்கியிருந்தாங்க. அதற்கு விஜய் பதில் சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு காலையில் என்ன நடக்குது? இன்னைக்கு காலையில் காலையில் ஒரு 7 மணிக்கு நாங்கள் வந்தோம். பாடி வாங்க ஹைகோர்ட் உத்தரவுப்படி இது நாங்கள் அங்கே எல்லாமே நின்றுக்கிட்டு இருந்தோம். சோழர் பூரா நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ போலீஸ் நீ வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது, கோர்ட்டு உத்தரவு, நாங்கள் கொஞ்சம் அவசரம் கேட்குறோம் டீன்கிட்ட மற்றவங்ககிட்ட எல்லாம் கலெக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே இது பண்ணோன்னா அப்படியே எங்களை பூரா தனித்தனியாக பிரித்து அப்படியே வண்டியில் ஏற்றினானா அப்படியே தள்ளுமுள்ள ஆயிடுச்சு. எங்களை ஒரு 4 பேரை ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க. ஏற்றி அடித்து தான் ஏற்றுறாங்க. அடித்து என்ன அடிச்சுட்டாங்க. ஆமாம், அடிச்சு உள்ளே தூக்கிட்டு போய் அசிங்கம் வஞ்சு கீழே அப்படியே அடிச்சு படுக்க விட்டாங்க. படுக்க வச்சு அடிச்சு இந்த இதில் அப்புறம் அடிச்சு கண்ணில் காயம்லாம் கண்ணில் காயம் நெஞ்சில் மிதிச்சாங்க. ஷூ காலை படுக்க விட்டு ஷூ உள்ள படுக்க. எதுக்கு அவங்க நாகாசு டிவிஷனு 100 நாள் போராட்டமாக நாங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த பாடி வாங்குறதுக்காக வந்தப்போ அப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்போ இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த பிரிச்சு எங்களை இது எங்கே வச்சு அடிச்சாங்க உங்களை? மாரிசேரிக்கிட்டே. மாரிசேரி அடிச்சாங்க? ஆமாம், மாரிசேரி. ஆமாம், அங்கனைக்குள்ளே நாங்கள் ஒரு 20 பேர் தான் இருந்தோம். அப்படி தனித்தனியாக 3 பிரிவாக பிரிச்சுட்டாங்க. தனித்தனியாக பிரித்து ஏற்றி எங்களை ஒரு 4 பேர் மட்டும் உள்ளுக்கு சொல்லி அடிச்சுட்டு இருக்கேன். நீங்களாம் என்னடா செய்ய முடியும்? கோர்ட்டு உத்தரவு மீறி நீங்கள் என்னடா பண்ண முடியும்? அப்படி அசிங்கம் அஞ்சாங்க அம்மா அப்படின்னு அப்படி அஞ்சாங்க போலீஸ். அடிச்சாங்க? ஆமாம், 5 அடித்தாங்க. 3 போலீஸ் தொடர்ந்து மாற்றி அடித்தாங்க. அடித்து படிக்கட்டில் அப்படியே சாத்திட்டாங்க. இப்போ எதிரி விடலை. அடித்து நெஞ்சில் மிதி ஷூ காலை வச்சு மிதிச்சு படுக்க வச்சு அந்த பேஜ் நம்பர் 1655 அந்த போலீஸ் நம்பர் பேஜ் நம்பர். போலீஸ் மானாமதுரை பட்டதாரி ஆகாஷ் காவல்துறையினால் கடுமையாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு திலீபன் குகன் ஆகிய 2 காவலர்கள் உள்ளிட்ட 16 காவலர்கள் சேர்ந்து அவரை படுகொலை செய்து விட்டார்கள். இது சம்பந்தமாக மானாமதுரையில் 100 நாட்களாக தொடர்ச்சியான போராட்டம் நடைபெற்றது. நீதிமன்றத்திலும் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீதிமன்றம் சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டிருக்கிறது. SC/ST ஆக்டின் படி நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. உடனடியாக 2 நாட்களுக்கு முன்பாக நீதிமன்றம் நீதிபதி ஆகாஷின் உடலை 5 மணிக்குள் எடுக்க வேண்டும், இல்லை என்றால் காவல்துறையினால் நல்லடக்கம் செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நெருக்கடியை உருவாக்குது. ஒரு 100 நாளுக்கு போராட்டமும் ஒரு 5 மணி நேரத்தில் நாங்கள் முடிவு செய்யணுன்றதும், அது 3 மணிக்கு உத்தரவிடுறாங்க, 5 மணிக்கு எடுக்க சொல்கிறாங்க. 3 மணி நேரத்தில் இது ஒரு நெருக்கடி, அரசினுடைய நீதிபதியினுடைய நெருக்கடி இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதன் வழியாக நம்ம என்ன உணர்றோம்னா, நீதித்துறை காவல்துறை எல்லாம் சேர்ந்து ஆகாஷை படுகொலை செய்திருக்கு. இப்போ 100வது நாளில் அவங்க பாடியை நல்லடக்கம் செய்கிறதா அவங்களே காவல்துறை எடுக்கும்போது தோழர்களும் பெற்றோர்களும் வந்திருக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் கேட்கல, நாங்கள்லாம் பார்த்துக்குறோம், ஒரு முறை செஞ்சுக்கிறோம், அவங்கள பார்த்துட்டு ஒரு முறைப்படி செஞ்சுக்கிறோம், இல்லை ஒரு நாள் வைங்க, தோழர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதே ஆமாம், அதை போக விடலாம். எப்படி
உடனே செய்ய விட்டாங்களா, பார்க்க விட்டாங்களா? அதெல்லாம் பார்க்க விடல. உடனே அவங்கள போராட்டம் பண்ணுறவங்க அப்படியே வண்டியில் வேறு வண்டியில் ஏற்றிட்டாங்க, இவங்களை இந்த வண்டியில் ஏற்றிட்டாங்க. தனித்தனியாக அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அந்த உடலை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்களை தனியாக கைது பண்ணி மதிச்சியம் காவல் நிலையத்தில் வச்சுட்டு இப்போ தான் வெளியில் விட்டுருக்காங்க. அதில் போராட்டம் பண்ண தமிழக மக்கள் முன்னணியை சேர்ந்த தோழர் மலைச்சாமி மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளரை போலீஸ்காரர் நெஞ்சிலேயே மிதித்து கன்னத்தில் குத்தி காயம், கண்ணில் காயம் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு இறந்தவங்கள பெற்றவங்க பார்க்கணும், பெற்றவங்களை தூக்கணுன்றது ஒரு முறை. இதை கூட போலீஸே விசாரிக்குமா, போலீஸுமே என்னது அடிக்குமா, போலீஸே கொலை பண்ணுமா, போலீஸே அடக்கம் பண்ணுமா? இது எந்த வகையான நியாயன்றது தெரியல. அதனால் பொதுமக்கள் இந்த மாதிரியான அநியாயங்களுக்கு எதிராக போராடுறதுக்கு முன் வரணும். குறிப்பிட்ட மாதிரி இது உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. ஆகாஷ் டெலிசனுடைய வழக்கு எல்லா பேருக்கும் தெரியும். சிபிசிஐடி உத்தரவிட்டு கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆகிவிட்டது. 100 நாட்களாக வந்து அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணாமல் இதுவரைக்கும் வந்து கொலையாளிகளை வந்து பாதுகாத்தாங்க. இப்போ இந்த விஷயத்தில் இன்னைக்கு இதை தமிழக வெற்றி கழகம் தாவேக அரசு குறிப்பாக வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆகாஷ் டெலிசன் மார்ச் 8ஆம் தேதி இறந்தோடனே களத்துக்கு வந்தார் அமைச்சர் டி.கே. பிரபு. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்களோட பதிலாக என்ன அப்படின்னா, இன்னைக்கு குற்றவாளி போலீஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இதை வந்து நம்ம பகிரங்கமாக வந்து சொல்கிறோம். குற்றவாளிகளை வந்து பாதுகாப்பது அப்படிங்கிறதான் இன்னைக்கு விஜய் தலைமையிலான அரசினுடைய யோகிதையாக இருக்குது. இன்னைக்கு ஒரு போலீஸினுடைய ஆட்சியை வந்து இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து போலீஸ் செய்த தவறை பாதுகாக்கணும், போலீஸை பாதுகாக்கணும், குற்றவாளிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான் இந்த அரசினுடைய நோக்கம். இதை தான் வந்து அமைச்சர் சி.டி. நிர்மல்குமாரை போய் பார்க்கும்போது வெளிப்படையாக அவங்க அம்மா அப்பாட்ட என்ன சொல்கிறாருன்னா, உடலை முதல்ல வாங்குங்க இப்படின்னு தான் சொல்கிறாரு. அதே மாதிரி மானாமதுரை எம்எல்ஏ இளங்கோவன்கிறவரும் அப்படி தான் சொல்கிறார், முதல்ல உடலை வாங்கிக்கோங்க. அப்போ என்ன அப்படின்னா, போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தோம்னா அது வந்து ஆட்சி மேலே வந்து இந்த ஆட்சி மேலே போலீஸ்காரர்களுக்கு அதிருப்தி ஆகும், ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க, அதனால் குற்றவாளிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியே பாதுகாத்துருக்குறாங்க. ஆக இதை வந்து கண்டிப்பாக வந்து பதிவு செய்யணும். நாளைக்கு சட்டசபை கூட இன்னும் ஒரு நாளே 2 நாளே கூட இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள் வந்து பெருசுப்படுத்தக்கூடாது. நீ சட்டப்பேரவை இது பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பேசு பொருள் ஆகக்கூடாது. அதுக்குள்ளே வந்து இதை எப்படியாவது அடக்கம் பண்ணி ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டிடணுன்றது. ஒரு பக்கம் நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தியிருக்கு, போலீஸ் ஒரு மிகப்பெரிய வன்முறை நிகழ்த்தியிருக்கு. இந்த ஆட்சி, குறிப்பாக தாவேக ஆட்சியும் இந்த வன்முறையை நிகழ்த்தியதுக்கு வாய் மூடி மௌனமாக ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இந்த விஜய் போன்ற மௌன சாமியார்கள் தங்களோட மௌனத்தை வந்து கலைக்கணும் அப்படிங்கிறதான். இது போன்ற ஒரு எவ்வளவோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, அதுக்கெல்லாம் எந்த அறிக்கை விடுறதில்ல. இவ்வளோ பெரிய ஒரு லாக்அப் டெத்து நடந்திருக்குது, 100 நாளாக போராடி இருக்காங்க, அதை பற்றி வாயே திறக்கலை. ஆனால் வந்து உடனடியாக வந்து ஒரு போலீஸ்கார் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரா உடனே அறிக்கை விடுறாரு, 30 லட்சம் நிவாரணம் இது பண்ணுறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேலிக்கூத்தா இருக்குது. அப்போ மக்கள் அப்படின்னா வந்து இவர்களுக்கு வந்து மயிறு கூட மதிக்கிறது இல்லை. மக்களை இந்த சட்டமும் நீதிமன்றமும் போலீஸும் எதுவும் மதிப்பதில்லை அப்படிங்கிறதா இன்னைக்கு ஆகாஷ் டெலிசனோட வழக்கு தெளிவாக வந்து காமிச்சிருக்கு. கொலை செய்த கொலையாளிகளே இன்னைக்கு வந்து உடலை கொண்டு போய் எரித்த ஒரு ஆக கேவலமான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்துருக்கு. இதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வன்மையான கண்டனங்களை பதிவு செய்யணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறோம். தமிழ்நாடா அது ஊபியாங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தான் நம்ம இப்படி பார்த்துருப்போம். அந்த மாதிரியான அடக்குமுறையில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100 நாட்களாக ஜனநாயகஸ்திகள் அனைவரும் ஒருமித்த குரலாக இன்றைக்கு சட்டப்படி ஜனநாயகப்படி இன்றைக்கி கலெக்டரை பார்க்குறதும் போராட்டம் பண்ணுறதும் இப்படி தொடர்ந்து நடந்துக்கக்கூடிய ஒரு சூழலில் நீதிமன்றம் அந்த பெற்றோர்கள்ட்ட போய் கொஞ்சமாவது பேசுங்க, அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய உடலை வாங்க வைங்கன்ற எந்த இடத்துலையும் சொல்லாமல் ஒரு உத்தரவு போகிறாங்க, வாங்குறியா இல்லை நாங்கள் எரிச்சிருவா அப்படின்ற மாதிரியான தோனியில் தான் நீங்கள் நீதிமன்றம் அணுகுது. அப்போ போலீஸை அடித்து கொண்டிருக்காங்க, அதுக்கு வந்து கைது பண்ணுங்க, எங்கள் மகனுக்கு நீதி கிடைக்கணும், அவங்க உரிமைக்காக போராடி இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஜனநாயக உரிமை, சட்ட உரிமையை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் இந்த சட்டத்தின் ஆட்சியை நீதிமன்றமாக என்னன்ற மாதிரி காமிக்கிறேன்ற மாதிரி போலீஸுக்கு ஆதரவாக வந்து இன்றைக்கி நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. இப்போ இது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். இன்றைக்கி வந்து காலையில் நான் ஒரு 8:30 மணிக்கு வரும்போது யாரையும் உள்ள அனுமதிக்கலை. அப்போ கூடுவதற்கான ஒரு சூழல் என்பதே இல்லாமல் ஏதோ வந்து ஒரு செத்து அவர் கேட்கறதுக்கு நாதி இல்லாத மாதிரி ஒரு அனாதை போன மாதிரி அவரை வந்து நீ கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். அதே நேரத்தில் வந்து அவங்ககிட்ட எதுவுமே ஒரு வாய்ப்பு கொடுக்கல. நீங்கள் கடைசியாக உடலை வாங்கிக்கிறீங்களான்னு கூட கேட்கல. அப்போ உடலை கொடுக்குறதுக்கு ஆமாம், அவங்கள வந்து இயல்பாகவே அவங்கள இருக்க விடலை. அது ஏதோ ஒரு போராட்ட களம் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அவர் பறி கொடுத்தவங்க அவங்க மனநிலை எப்படி இருக்கும், நீங்கள் வந்து ஒரு மனநல டாக்டரை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எப்படி அவங்க மனநிலை இருக்குன்றது. அப்போ அந்த இடத்துல கூப்பிட்டு நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு பேசி ஏதோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியாக செஞ்சுருக்கணும். அப்போ எந்த வாய்ப்புமே அவங்களுக்கு கொடுக்காம திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த முடிவை அமுல்படுத்தணும், நீதிமன்றம் சொல்லிருச்சுன்னு சொல்லி தான் அவங்க அமுல்படுத்துகிறாங்க. அப்போ யாரையும் வரவிடாத அளவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி
அவங்க பேசுகிறவங்கள கூட அனுமதிக்காமல் அவங்களை அடித்து இழுத்துட்டு போனது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது அனைவரும் கண்டிப்போம். நன்றி. அடுத்த நடவடிக்கை இது அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தில் அந்த குற்றவாளிகளை கைது செய்ய சொல்லலாம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை தொடர்ந்து நம்ம வந்து போராடணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் வேற சிபிசிஐடி அலுவலகத்தை முற்றுகையிடுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், வர்ற 19ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளுடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தினுடைய தோழர்கள் எல்லாம் அதோட முற்போக்கு அமைப்புகளையும் சேர்த்து சிபிசிஐடி அலுவலகத்தை ஆகாஷ் படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும், பேர் சேர்க்கணுன்றதை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் பண்ணுறாங்க. ஆகாஷோடைய லாக்அப் எடுத்தது கிட்டத்தட்ட இன்னைக்கு 103வது நாள். இன்று அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, அரசே அதாவது காவல்துறையே வந்து பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி வந்து உடலை தகனம் செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் வந்து கோர்ட் உத்தரவு, குறிப்பாக உயர்நீதிமன்றம் கொடுத்ததில் வந்து நீங்கள் நேற்று முந்தா நாள் ஈவினிங் சொல்லியிருந்தாங்க 5 மணி சொல்லி 5 மணிக்கு நீங்கள் வாங்கலைன்னா அரசே வந்து அல்லது காவல்துறையே வந்து அடக்கம் செய்யலான்ற அடிப்படையில் இன்று காலையில் அடக்கம் செய்யும்போது அவர் பெற்றோர்களுக்கு கேட்டும் கூட கொடுக்காமல் அவர்களே வந்து தகனம் செய்திருப்பது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சியான பெரிய மாதிரி இருக்கிறது. அதுபோக அந்த போராட்டக்காரன் கைதானவங்களும் அடி துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எப்படி சார் பார்க்குறீங்க? அது காவல்துறை அரசுன்றது எப்பயுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. அது காலங்காலமாக நிரூபிச்சுக்கிட்டே வராங்க. இன்னைக்கு இந்த ஆகாஷ் பிரச்சனை மட்டும் கிடையாது, பல்வேறு பிரச்சனைகளில் காவல்துறை எப்படி நடந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ புதுசாக ஒரு அரசு பொறுப்பேற்றுச்சு. அந்த அரசுக்கு பட்டியல் சமூக மக்கள் ஏராளமாக வாக்கு அளித்தாங்க. அப்படி வாக்களித்த அரசு நமக்கு நியாயத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்பினாங்க. திமுக அரசு ஆட்சி காலத்தில் இந்த சம்பவம் மார்ச் மாதம் 2024 நடந்தது. 2020 இந்த வருஷம் மார்ச்சில் நடந்துச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் 100 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புதிய அரசு வந்துடுச்சு. புதிய அரசு வந்ததில் என்ன மாற்றம் அதில் நடந்திருக்குன்னா ஒன்றுமே நடக்கலை. ஏற்கனவே போலீஸ் எப்படி நடந்துக்கிடுச்சோ அதே போல் தான் இப்போ மறுபடியும் நடந்திருக்குது. இப்போ இன்றைக்கி நடந்திருக்குது, காவல்துறையினரே ஆகாஷின் உடலை எரித்திருப்பது அப்பட்டமான அரசியல் சட்ட மீறல் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களின் உரிமையை மீறுறது. 2வது முறையாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது என் கேள்வி என்னென்னா, இப்போ ஆகாஷ் உடலை எப்படி அடக்கம் செய்கிறது அப்படின்றத இப்போ பிரச்சனையா, கொலைக்கான நீதி பிரச்சனையா? இந்த கொலை மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடக்குது. கொலை நடந்து அவர் காயம்பட்ட உடனே அவரை காலில் வழக்கமாக போலீஸ் அடிக்கிற மாதிரி கொடூரமாக அடித்து, காலில் ஈரத்துணி சுற்றி இரும்பு பைப்பை வச்சு கொடூரமாக அடிக்கிறாங்க. அடித்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போது ரிமாண்டுக்கு மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போகிறாங்க. மெஜிஸ்ட்ரேட் போய் விசாரிக்கிறாரு. விசாரித்தா ஆகாஷ் வந்து மிக தெளிவாக என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. எந்தெந்த போலீஸ் அடித்தாங்கன்னு எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போகிறார். இது இறப்பதற்கு முன்பாக 2 எவிடன்ஸ் இருக்குது. ஒன்று, சம்பந்தப்பட்ட நபர் இறப்பதற்கு முன்னாடி கொடுத்த வாக்குமூலம் என்பது அதை டையிங் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட டையிங் மரண வாக்குமூலம். அது சட்டத்தின்படி வந்து முக்கியமான ஒரு ஆவணமாக கொள்ளப்படும், முக்கியமான ஒரு சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படும். அந்த டையிங் டிக்ளரேஷன் வாஸ் கிவன் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஜட்ஜு முன்னாடி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜு அதை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாரு. உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்கிற போது, ஆகாஷோட தந்தை தாக்கல் செய்கிற போது இந்த எல்லா விஷயத்தையும் உயர்நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா அவர்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதில் 13/10/2026 ஆகாஷோட அப்பா ராஜேஷ் கண்ணன் போட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதில் பேரா நம்பர் 4 வந்து ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. தி ரிமாண்ட் ரிப்போர்ட் ரிவீல்ஸ் தட் இன்ஸ்டீட் ஆஃப் மெக்கானிக்கலி ஆத்தரைசிங் ஜுடிஷியல் கஸ்டடி த லெனட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் personally visited the Government Medical College Hospital, Sivagangai, identified the accused through the duty doctor, interacted with him, noticed the extensive injury to his right leg, elicited from him the circumstances leading to the injury
and faithfully recorded the allegations made by him regarding custodial torture and ill treatment. The learned magistrate has further recorded the explanation offered by the accused regarding the scratches found on his body and has specifically noted the complaint of torture made against the police personnel. சம்பந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு நேரடியாக சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகாஷ் பார்த்து அவர்கிட்ட கேட்டு அவர் காலில் காயத்துக்கான காரணங்கள் கேட்டு உடம்புல உள்ள ஸ்க்ராட்ச்க்கெல்லாம் காயம் கேட்டு அது திட்டமிட்ட ஒரு காவல் வன்முறை அப்படின்றத அவர் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. உடம்புல காயம் பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பூரா போலீஸ் பண்ண டார்ச்சர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் கிட்டத்தட்ட 26க்கு மேலான காயங்கள் இருக்குது அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அவரோட மரண வாக்குமூலத்தை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுத்ததை ஒத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஜட்ஜ் சொல்கிறாங்க, த மெட்டீரியல்ஸ் ப்ரெசன்ட்லி அவைலபிள் டிஸ்க்ளோஸ் சர்டைன் டிஸ்டர்பிங் ஃபீச்சர்ஸ். உயர்நீதிமன்றம் முன்பாக வைக்கப்பட்ட ஆவணங்கள் கொஞ்சம் சங்கடத்துக்குரிய விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு த டிசீஸ் சஸ்டைன் ஏ கிரீவியஸ் இன்ஜுரி டு ஹிஸ் ரைட் லெக். வலது காலில் ஒரு கடுமையான காயம் அவர்கிட்ட இருக்குது. அலிகேஷன்ஸ் ஆஃப் கஸ்டோடியல் டார்ச்சர் வேர் ஸ்பெசிஃபிக்கலி ரெக்கார்டட் பை த ரிமாண்ட் மேஜிஸ்ட்ரேட். காவல் சித்திரவதை நடந்ததுக்கான அந்த குற்றச்சாட்டு தொடர்பான வாக்குமூலம் மேஜிஸ்ட்ரேட்டு தெளிவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. Within a few hours of such remand, the accused, while under medical treatment and judicial custody, succumbed. ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொஞ்ச நேரத்தில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதே ஆகாஷ் இறந்து போகிறார். The proximity between the allegation, the injury and the subsequent death undoubtedly justified the intervention of this court at the initial stage and warranted close monitoring till the independent investigation mechanism was put in place. குற்றச்சாட்டு, காயம், அதுக்கு பிறகு அவர் இறப்பு எல்லாமே சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் இந்த நீதிமன்ற தலையீட்டை கோருகிறது இந்த வழக்கு அப்படின்னு சொல்லி சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி SC/ST ஆக்ட் போட சொல்லி கொடுத்து விசாரணை நடத்த சொல்லிடுறாங்க. இப்போ ஆகாஷ் பெற்றோரோட கோரிக்கை என்ன, போராடியவர்கள் கோரிக்கை என்ன? எப்படி மடப்புரம் அஜித் கொலை வழக்கில் சிபிஐ சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ததோ அதே போல் கைது செய்யணும் அப்படின்றதான். இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? சம்பந்தப்பட்டவரே மரண வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுத்துருக்கிறாரு. அதற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் காயம் இருந்ததற்கான எல்லா ஆதாரமும் இருக்குது. இவர் கஸ்டடி டார்ச்சர் தான் என்பது பிரமா பேசி மெட்டீரியல் இருக்குது. ஆட்களை அடையாளம் காட்டிட்டாங்க. கைது செய்ததில் என்ன பிரச்சனை? கொலை வழக்கு பதிவு பண்ணியாச்சு. சாதாரண நபர்கள் இந்த சமூகத்தில் கொலை கேஸில் ஈடுபட்டாங்கன்னா போலீஸ் என்ன செய்ய சொல்லுங்கள்? எந்த கொலை கேஸில் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க? 6 போலீஸை சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்கல்ல, என்ன அடிப்படையில் சஸ்பெண்ட் பண்ணீங்க? அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு பிரமா ஃபேசி கேஸ் இருக்கு போய் தானே சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அது அரெஸ்ட்டுக்கு பொருந்தாதா? எந்த மர்டர் கேஸில் 100 நாள் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க? அக்யூஸ்டை வந்து சொல்லியாச்சு, இது போலீஸ் டார்ச்சர்னு சொல்லியாச்சு. ஹைகோர்ட்டை அதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கு தான் சிபிசிஐடிக்கு மாற்றியாச்சு. சிசிடிவி இருக்குது. எல்லாம் இருக்கிற போது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யலை தமிழ்நாடு போலீஸ்? திமுக அரசும் கைது செய்யலை, தாவேக அரசும் கைது செய்யலை. இப்போ தாவேக என்ன மாற்றத்தை கொண்டு வராரு விஜய்? என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமாரை போய் பாதிக்கப்பட்டவங்க பார்த்துருக்குறாங்க. புதிய அரசியலால் நீதி கிடைக்குன்னு அவர் மிரட்டி அனுப்பினதா சொல்கிறாங்க. வன்னி அரசிடம் சொல்லியிருக்காங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் அதில் நடந்திருக்கு. விஜய் என்ன செய்கிறாருன்னு கேட்குறேன் நான். டெய்லி காலையில் 10 மணிக்கு வராரு, சாப்பாடு கட்டி வந்துடுறாரு, 5 மணி வரை இருக்கிறாருன்னா ஆகாஷ் பிரச்சனை அவருக்கு தெரியாதா? உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கலையா? ஹைகோர்ட் ஆர்டர் அவருக்கு தெரியாதா? அது சொந்தம் என்ன அவர் உத்தரவு போட்டார், என்ன சொல்கிறாரு இந்த மக்களுக்கு? ஒன்றும் கிடையாது. 100 நாளாக வந்து ஒரு போராட்டம் நடக்குதுங்க. கவர்மெண்ட்டும் மாறிடுச்சு. புதுசாக வந்த அரசு எதாவது அதை வந்து செவி கொடுத்து கேட்கணுமா இல்லையா? ஒன்றுமே இல்லை, போலீஸ் செய்கிறதான் செய்யணும்னா இது என்ன மாற்றம்? ஒரு மாற்றம் கிடையாது. ஹைகோர்ட்டே கிளியராக சொல்லியிருக்குது, இது கஸ்டோடியல் டார்ச்சர் தான்.
அதுக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்குன்னா கைது செய்கிறதுல என்ன தயக்கம்? இப்போ பிரச்சனை எப்படி கொண்டு வராங்கன்னா, யார் நீதிக்காக போராடினார்களோ, யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் குற்றவாளிகள், பாடியை வாங்காமல் அந்த பாடிக்கு அவமரியாதை இழைச்சிட்டாங்க அப்படின்னு கொண்டு வராங்க. இது பச்சை அயோக்கியத்தனம். நீதிமன்றம் கூட நேற்று சாயந்தரம் வரை வாங்க சொன்னாங்க. அடுத்துதான் டிஸ்போஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன டிஸ்போஸ்ன்னு சொல்லணும்? இது கஸ்டோடியல் டார்ச்சர். உடம்புல எல்லாம் காயம் இருக்குது. காயம் இருக்கிற போது சிபிசிஐடிக்கு வழக்கு போயிருக்கு. நாளைக்கு செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் கூட தேவைப்படும். அப்படின்னா புதைக்க தானே செய்யணும். எதுக்கு எரிக்கிற போலீஸு? எரிக்கிற குணக்கார அதிகாரம் கொடுத்தது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? நேற்று போட்ட உத்தரவில் நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள், த டிக்னிஃபைட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ரைட்ஸ் by the state authorities shall not in any manner affect, dilute or prejudice the ongoing investigation into the custodial death, which shall continue independently and strictly in accordance with law. இவங்க இறுதி சடங்கு செய்கிறதும் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதும் நடந்து கொண்டு இருக்கிற விசாரணையை எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது. shall not in any manner affect, அதுவும் பாதிக்கக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் டைலூட் ஆர் ப்ரிஜுடிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ பாடியை புதைச்சிருந்தீங்கன்னா பரவாயில்லை, எதுக்கு எரிக்கிற? நீ எரிக்கிறதுக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கா? டிஸ்போஸ்னா புதைக்க வேண்டியதானே? மறுபடியும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, இந்த வழக்கே சிபிஐக்கு போகலாம். சிபிசிஐடி இதே போலீஸ் தான், தமிழ்நாடு போலீஸ் தான். வழக்கு சிபிஐக்கு போகலாம். மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம், பொய்யான ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒப்பீனியன் தப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காவல்துறை எதனால் பண்ணக்கூடியவங்க தான். அவங்க போலீஸை காப்பாற்றுறதுக்கு டாக்டரை நெருக்கடி பண்ணுவாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் சிபிஐக்கு போனால் கூட ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னா பாடியை இருக்கட்டும் அப்படின்னு புதைச்சிருக்க தானே செய்யணும். நீ எதுக்கு எரிக்கிற? கோர்ட் உன்னை எரிக்க சொல்லியிருக்கான். எரிக்க சொல்லாதவே எரிச்சிருக்காங்க. கோர்ட் எரிக்கவே சொல்லலை. அப்போ தேவையில்லாமல் எரிக்கிறனா நீ சாட்சியத்தை அழிக்கிற. இந்த போலீஸ் இந்த வேலையை செய்யணும் தானே அவங்க சொல்கிறாங்க. அப்போ திரும்ப அதே போலீஸ்கிட்ட யார் கொலை செய்தார்களோ அவர்களே எரிச்சிட்டாங்க. அவர்கள்ட்ட அந்த பாடின்றது ஒரு எவிடன்ஸு, அவங்கள்ட்ட அந்த எவிடன்ஸை கொடுத்து அவனே டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ நீதிமன்றம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? உனக்கு கிளியராக அவர் டையிங் டிக்ளரேஷன் ஆகாஷ் கொடுத்துட்டாரு. ஆகாஷ் கொடுத்த பிறகு அது மேஜிஸ்ட்ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆள் பேரையும் சொல்லியாச்சு. நீ 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்ட. ஒரு மர்டர் கேஸில் இன்வெஸ்டிகேஷனில் சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்யாமல் எப்படி கன்ஃபெஷன் வாங்குவேன்? கன்ஃபெஷன் வாங்காமல் அந்த வழக்கில் ரெக்கவரி எப்படி வரும்? ரெக்கவரி இல்லைன்னா அந்த கேஸில் எப்படி தண்டிக்க முடியும்? ஒரு மர்டர் கேஸில் பொதுவாக ஒரு கத்தியோ அல்லது துப்பாக்கியோ அருவாளோ வச்சு ஒரு மர்டர் பண்ணியிருந்தா, லத்தியோ வேறு உருட்டுக்கட்டையோ எதையாலும் வச்சு மர்டர் பண்ணியிருக்கலாம். இப்படி பண்ணியிருந்தா அதை ரெக்கவரி பண்ணால் தான் அந்த கேஸ் நிற்கும். சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்து என்ன நடந்துச்சுன்னு அவங்கள்ட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி, அந்த ஒப்புதல் வாக்குமூலம் அட்மிசபிள் போர்ஷன் இருக்குது, அதில் எந்த ஆயுதத்தால் அவர் தாக்கப்பட்டார்னு சொல்லி அந்த ஆயுதத்தை ரெக்கவரி பண்ணணும். இப்படி இருந்தால் தான் அந்த கேஸ் நிற்கும். ஆனால் சிபிசிஐடி என்ன செய்யுது? இதெல்லாம் அழிக்கிறதுக்கு அவங்கள கைது பண்ண மாட்டேங்குது. மற்ற நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 1000 மர்டர் கேஸு ஒரு வருஷத்தில் எடுத்துக்கோங்க. அதில் 990 கேஸில் கைது பண்ணியிருப்பாங்க. கைது பண்ணாத வழக்குன்னா ஒன்று போலீஸாக இருக்கும், இல்லைன்னா பெரிய இடத்த ஆட்களாக இருப்பான். அது தவிர மீதி சாதாரண எல்லா வழக்குலையும் கைது பண்ணணும். அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்கிறோம். சட்டத்தின் முன் சாதாரண மக்கள் சமம், போலீஸும் சமம் தான். அப்போது எல்லா சாதாரண மக்களை கைது செய்கிற போது போலீஸை ஏன் கைது பண்ண மாட்டேற? போலீஸுக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் ஏதாவது இருக்கா? குற்றம் ஐபிசியில் எல்லாருக்கும் ஒன்று தானே, சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. அப்போ போலீஸை ஏன் போலீஸை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி தான் சிபிசிஐடி கொடுக்குறாங்க. சிபிசிஐடி இன்னொரு விங்கு தான், அவங்களும் காப்பாற்றுறாங்கன்னா என்ன செய்கிறது? அப்போ இண்டிபெண்ட்டாக என்ன செய்கிறது அப்படின்றத நோக்கி நாடு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இனிமேல் போலீஸ் தரப்புலேருந்து ஒரு மர்டர் நடந்தால் அதை விசாரிப்பதற்கு போலீஸுக்கு தொடர்பு இல்லாத ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை உருவாக்க வேண்டிய தேவையை அவசியம் வந்துருச்சு. ஆனால் போலீஸ் ஆளுங்கட்சிக்கு ஏவலாளர்களாக செயல்படுறதுனால எந்த அரசு வந்தாலும் சரி, அவர் விஜய் சினிமாவில் டைலாக் பேசலாம், ஆனால் இந்த போலீஸ்ட்டு அதெல்லாம் செல்லாது. இது நிஜ வாழ்க்கை என்பது வேறு, சினிமா வாழ்க்கை என்பது வேறு. விஜய் சினிமாவில் நினைக்கிற மாதிரி நீதி வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு எல்லாம் நினச்சா மக்கள் ஏமாந்து தான் போவாங்க. ஒருபோதும் அது நடக்காது. இப்போது நடந்த நிகழ்வுக்கு
தாவேக அரசு நீதிமன்றத்தில் வாதிட்டு தான் இந்த உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க. ம். அதற்கு விஜய் பதில் சொல்லணுமா இல்லையா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த சினிமா மாயை அப்படின்றது ஒருபோதும் பிரச்சனையை தீர்க்காது. நாம் எப்போதும் போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும். இப்போ நீதிமன்ற உத்தரவுக்கு மாறாக காவல்துறை இன்று செய்திருக்கிற செயல், அதுலேயே நீதிமன்றம் நேற்று வாங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் நாங்கள் வாங்கிக்கிறோம் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ நேற்று சொன்ன உத்தரவை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியதானே, பேரண்ட்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியதானே? அவங்க ஊரில் போய் அவங்க அடக்கம் பண்ணுவாங்கல்ல, அதையும் செய்ய மாட்டேற போலீஸு. இப்போ போலீஸுக்கு 100 நாள் போராடுறது பயங்கரமான கோபம். போலீஸை குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்றது கோபம். நீ அடித்து கொண்டுட்ட, ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் போயிட்டான், அப்படி போன பையனுக்காக அவங்க கேட்கக்கூடாதா? அதை கேட்குறது இவனுக்கு கோபம் வருதான் போலீஸுக்கு. இது எப்படி நியாயம்? அப்போ நடந்திருக்கிற எல்லாமே தொடர்ச்சியாக அநீதியாக தான். போலீஸ் டார்ச்சர், கஸ்டடி டார்ச்சர் அப்படின்னாலே அது அநீதி தான் தொடர்ந்து நடந்திருக்குது. இனிமேல் தனியான ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி கேட்குற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனவே ஆகாஷுக்கு நீதி வாங்கணும்னா இது ஒரு பட்டியல் சமூகத்துக்கு நடந்தது அப்படின்றதுல நாடு தழுவிய லெவலில் ஒரு போராட்டமாக அது மாறலை. பட்டியல் சமூகத்தில் இருக்க பெரிய தலைவர்கள் கூட அவங்க வரலை அப்படின்றதா யதார்த்தமாக இருக்குது. ஒட்டுமொத்த சமூகத்தின் குரலாக அது மாறாத வரை இந்த பிரச்சனை என்பது தீர்க்கப்படாது. ரெண்டாவது, காவல்துறை எப்பயுமே தன்னை மேம்பட்ட அதிகாரம் கொண்ட அமைப்பாக தான் நினச்சிக்கிறோம். சட்டவிரோத செயல் செய்ததுக்கு தான் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்குவாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் இந்த காட்சி மாறாது. அது விஜய் வந்தாலும் சரி, இனி வேறு எந்த நடிகர் வந்தாலும் சரி, இப்படி தான் இருக்க போகுது. மக்கள் போராடினால் மட்டும்தான் மக்களுக்கு நீதி கிடைக்கும். அடுத்து நீதிமன்றங்களும் இது போன்ற, இதே நீதிமன்றம் பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற நீதிமன்றம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம்ல. அரெஸ்ட் பண்ண டைரக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கின்ற ஒரு யதார்த்தமாக இருந்தாங்களும் ஏங்க கைது பண்ணல? ஒரு மர்டர் கேஸில் ரெக்கவரி இல்லாமல் எப்படிங்க கேஸ் நடத்த முடியும்? இவ்வளோ நாளாகிடுச்சுல, டையிங் டிக்ளரேஷன் இருக்குல்ல, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி எவிடன்ஸ் இருக்குல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அப்படியே நீதிமன்றம் கேட்கணும்ல. ஆனால் பாதிக்கப்பட்டவரின் குரலாக நீதிமன்றம் கேட்காம காவல்துறை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்ற முறையில் இதை அணுகியிருப்பது என்பது சரியான அணுகுமுறை கிடையாது. ஆனால் மக்களுக்கு காவல்துறையிலையோ நீதித்துறையிலோ நீதி கிடைக்காது என்பதுதான் திரும்ப திரும்ப உறுதி செய்யப்படுகிறது. போராட்டம் தான் அதற்கான ஒரே தீர்வு. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போராடணும். ஆனால் என்ன சிக்கல்னா, இன்னைக்கு காலைல போராடினவங்களையுமே அவங்களுக்குமே அடி உதையாக இருக்குது, நெஞ்சில் அடி முயற்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த அடி உதைங்கிறது இன்னைக்கு போராடினவங்க உறவினர்கள் மத்தியில் நடந்திருக்கு இன்னைக்கு காலையில். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஏற்கனவே ஒரு கொடூரம் நடந்திருக்கு, அதை கேட்குறவங்க அவங்களே இன்றைக்கி காவல்துறை தாக்குனா இந்த காவல்துறை எவ்வளோ தறிகட்டு இயங்குது அப்படின்றத பார்க்கணும். ஹைகோர்ட் உத்தரவில் அவங்கள அடிக்க சொல்லி உத்தரவு கொடுத்தாங்களா? அடிக்க சொல்லி உத்தரவு கொடுத்தாங்கன்னு கேட்குறேன். அவங்க பாடியை தானே கேட்டாங்க. ஹைகோர்ட் நேற்று போட்ட உத்தரவுப்படி பாடியை கொடுத்துட வேண்டியதானே, கொடுத்தா அவங்க ஊரில் போய் அடக்கம் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ காவல்துறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டத்துக்கு மீறி அமைப்பாக அவங்க நினச்சிக்கிறது இருக்குல்ல. அதனால தான் இன்றைக்கி இருந்த தோழர்களை தாக்கி இருக்கிறார்கள். அதுவும் வன்மையான கண்டனத்துக்குரியது. அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒருத்தனை கொண்டு வர்றீங்க, அதுக்கு நீதி கேட்டால் அவங்களே அடிக்கிறீங்க, பாடியே டிஸ்போஸ் பண்ணுறீங்கன்னா இந்த நாட்டில் என்ன இருக்குது? அரசியல் சட்டம், நீதி அப்படின்றத வெறும் பேச்சு வார்த்தைகளில் தான் அது இருக்குது ஒழிய நடைமுறையில் எதுவுமே கிடையாது அப்படின்றத யதார்த்தமான உண்மை. எனவே விஜய் பட்டியல் சமூக வாக்குகளை வாங்கி தான் விஜய் வந்தார். ஆனாலும் அவர் காவல்துறைக்கு ஆதரவாக தான் நிற்கிறாருன்றது விஜயோட முகமும் கிழிஞ்சிருக்கு. ஒரு சினிமா நடிகர்னால எந்த தீர்வையும் இந்த சமூகத்தில் தர முடியாது என்பது மீண்டும் மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் இந்த சம்பவத்தின் மூலம் தெரிகிறது. எனவே போராட்டம் தான் ஒரே தீர்வு. நன்றி சார்.